Hi my dear students, welcome back to our class. This is 7th standard Maths term 1, chapter 4, direct and inverse proportion. Okay, in last class you learned about chapter 5 geometry. Okay, in this class chapter 4 direct and inverse proportion. First of all, just one recap about ratio and proportion. Already you know that in class 6th standard you learnt ratio and proportion. Say yes or no? Yeah, yes, very good. Okay, what is mean by ratio? Ratio means two quantity A and B is A is to B. For example, ratio is the comparison of two quantities of the same kind if the quantity A is compared with the quantity B. Okay, if quantity A is compared with the quantity B, the ratio can be written in the form A is to B. This is to. Okay, A is to B. Now, you see direct proportion. Okay, direct proportion means two quantities are increased at the same time. It's nothing but direct proportion as one amount increased, another amount also increased at the same rate. Okay, do you understand? The one example, listen that carefully. 3 pencil, you bought 3 pencil is 15 rupees. Okay, 3 pencil oda rate 15 rupees. Next time you go and bought 5 pencil. Okay, then here pencil also increased. So 3 pencil oda rate 15 rupees. Appo 5 pencil oda rate 25. So pencil increase ஆகும்போது அதோட amount increase ஆகுது. So that is the direct proportion. Okay, inverse proportions means one example is in that today 5 workers are working something. Okay, ஒரு ஒர்க்கை 5 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை இன்னைக்கு முடிக்கிறாங்க. ஓகே, வித்தின் 2 hours 2 ஹவர்ஸில் 5 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது அதே இதில் 7 மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணால் வித்தின் 1 hour ஆர் 1.5 hours கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. Do you understand what I am saying? Listen that 5 workers சேர்ந்து ஒரு ஒர்க்கை 2 hours கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே ஒர்க்கை 7 மெம்பர்ஸ் சேர்ந்தா 1.5 hours ஆர் 2 hours அதே ஒர்க்கை 1.5 hours ஆர் 2 hours 1.5 hours ஆர் 1 hours கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லிசன் தட் ஒரு ஒர்க்கை 5 மெம்பர்ஸ் வந்து 2 hours கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அதே ஒர்க்கை 7 மெம்பர்ஸ் சேர்ந்து 1.5 hours கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே என்ன டைமிங் டிக்ரீஸ் ஆகுது, அதோடைய ஒர்க்கிங் டைம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒர்க்கிங் டைம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் த இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? ரெண்டு குவான்டிட்டியுமே சேமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். லிசன் தட் ரெண்டு அதில் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி அனதர் ஒன் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றுமே இதுதான், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஓகே, ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி அனதர் ஒன் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? கொஷினை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ரெண்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி அனதர் ஒன் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? So this is the formula. Direct proportion means x1 divided by y1 is equal to x2 divided by y2. This is the direct proportion formula. Okay, inverse proportion means x1 y1 is equal to x2 y2. ஓகேங்களா? இந்த 1 2 அது எல்லாமே டினாமினேட்டரில் வரும், கீழே போடணும். சாரி, டினாமினேட்டரில் கீழே x1 கீழே போடணும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் மீன்ஸ் x1 divided by y1 is equal to x2 divided by y2. Inverse proportion means x1 y1 is equal to x2 y2. Okay, do you understand this? இதையுமே உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுதான் எல்லா சம்லையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நவ் எக்ஸாம்பிள் 4.1. listen that let 6 children
shared 24 pencils. ஓகேங்களா? ஸோ 6 பேர் சேர்ந்து 24 பென்சிலை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஈக்குவலாக. ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவல், ஒரு சில்ட்ரனுக்கும் ஈக்குவலாக வர மாதிரி 24 பென்சிலை ஷேர் பண்ணுறாங்க. Then how many pencils are required for 18 children? Are you understand the question? Let 6 children shared 24 pencil. So 24 pencil 6 children share பண்றாங்க அப்படின்னா 18 childrenக்கு எவ்வளோ பென்சில் வேணும் அப்படின்றது தான் question. Okay, here say the direct proportion or inverse proportion. Yes, very good, direct proportion. Here children's increase ஆகும்போது அதுக்கான பென்சிலும் required பென்சிலும் increase ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே 18 children, இங்கே 6 children, இங்கே சில்ட்ரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹியர் 6 childrenக்கு 24 பென்சில் அப்படின்னா 18 childrenக்கு கண்டிப்பாக அதோடைய பென்சில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன சொன்னேன்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொன்னேன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன், see the solution. Given sum is direct proportion. So direct proportion. What is the formula? x1 divided by y1 is equal to x2 divided by y2. ஓகேங்களா? direct proportion means x1 divided by y1 is equal to x2 divided by y2. Write that number of children, number of pencil, number of children is what? 6. 6 children ku 24 pencil. So 18 children ku how many, sorry, 18 children ku required pencil எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. So that is taken by x. We find out the value x. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து 6 childrenக்கு 24 பென்சில். ஸோ 6 number of children is 6, number of pencil is 24. Next we find out 18 childrenக்கு எவ்வளோ பென்சில் வேணும் அப்படின்றதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ number of children is 18, number of pencil we find out. ஓகேவா? listen that. So listen that here x1 is number of childrens. Okay, value of x is children's, value of y is pencils. Okay, so x1 is equal to, so x1 is 6 divided by y, number of pencil, 6 pencil ku 24, 6 children ku 24 pencils is equal to x2. So 18 children ku எவ்வளோ பென்சில்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? do you understand this? x divided by 24 equal to 18 by 16. ஸோ இங்கே x அப்படின்றது நம்பர் ஆஃப் சில்ட்ரனை டினோட் பண்ணுது, y அப்படின்றது நம்பர் ஆஃப் பென்சில். ஓகேங்களா? ஸோ 6 childrenக்கு 24 பென்சில்ஸ், அப்போ 18 childrenக்கு how many pencil? We find out that. Okay, so we find out the value of x. So take cross multiplication. Okay, so 6 into x is equal to 18 into 24. Okay, cross multiplication, 6 into x is equal to 18 into 24. So 6 into x is 6x, 18 into 24 we multiply that, 18 into 24, 18 into 24, 8 4s are 32, here 2 balance 3, 1 4s are 4, 4 plus 3 7, 8 2s are 16, 6 balance 1, 1 2s are 2, 2 plus 1 is 3. So 2, 6 plus 7 13, 3 balance 1, 432. So 18 into 24 is 432, 432. So we find out the value x. Here listen that 6 and x both are multiplying, so 6 take opposite side. So x is equal to 432 divided by 6. 1 6 is 6. 4 is not divided by 6. So take 43. How many 6 are 43? 7 6 are 42. 7 6 are 42. Remaining 1. So balance same thing 6 table. 2 6 are 12. So x is equal to 72. Do you understand this? So finally we conclude this sum.
So x equal to 72, which means number of children, 6 number of children க்கு 24 pencils require ஆகும். So 18 children's க்கு 72 pencils require ஆகும். So ரெண்டுமே increase ஆகுது. So that is a direct proportion. Do you understand this? That's all. Next sum. Example 4.2. If 15 chart peppers together weight 50 gram. So 15 chart உடைய weight வந்து 50 gramல கொடுத்துட்டாங்க ஓகேங்களா 50 gram. How many of the same type will be there in a pack of 2.5 kilogram? Listen that 15 chart வந்து 50 gram ஓகேங்களா 50 chart உடைய weight வந்து 50 gram. Then 2.5 kilogramக்கு எவ்வளோ சார்ட்டோடைய weight எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் கொஷின் ஓகேங்களா ஸோ இங்கே சார்ட்டு 15 இருக்கும்போது அதோடைய கிராம் வந்து 50 ஸோ 2.5 கிலோகிராம் இங்கே கிராம் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதோடைய சார்ட்டும் இன்னமும் அதிகமாக வச்சா மட்டும்தான் ஈக்குவல் ஆகும் இல்லைங்களா ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வாட் இஸ் த ஃபார்முலா say what is the formula x1 x1 divided by y1 is equal to x2 divided by y2 okay here take values of x is chart values of y is grams or kilogram listen that here 50 gram here 2.5 kilogram okay this convert into gram kilogram is convert into gram so kilogram gram ku convert பண்ணா மட்டும் தான் நம்மளால ஈக்குவல் பண்ண முடியும் ஓகேங்களா so 1 gram is 1 kilogram is equal to dash gram 1000 gram so 2.5 kilogram is equal to 2500 gram do you understand 1 kilogram is equal to 1000 gram then 2.5 kilogram is 2.5 kilogram is equal to 2500 gram so half is denoted by half is indicated by 500 okay so listen that x is short so here 15 divided by 15 chart ku 50 gram is equal to x2 so we find out the chart 2.5 so that is the x y2 is 2.5 2500 do you understand this step so now take cross multiple 15 into 2500 is equal to 50 into x okay so just you multiply that 15 into 25 so this 0 finally we added that final answer okay so 25 into 15 5 5s are 25 balance 2 2 5s are 10 10 plus 2 is 12 1 5s are 5 1 2s are 2 5 plus 2 is 7 2 plus 1 is 3 so 375 finally you write that 0 added so 50 into x is 50x so here both are multiplying so 50 take opposite side it is divided so 37,500 once tens 100,000 10,000 so 37,500 okay how to read that do you understand 37,500 divided by this 50 is equal to values of x okay so cancel that 0 cancel 5 table 1 5 is 5 final last ones place is 0 so take cross 5 table okay 1 5 is 5 here 3 is not divided by 5 so take 37 how many 5s are 35 7 5s are 35 balance 2 this is 25 5 5s are 25 this 0 so values of x is 750 finally you write the answer number of chart weight so number of chart is 15 chart ku 50 gram so 2500 gram ku how many chart 750 chart okay do you understand this sum
Okay, finally you write the answer this. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நீங்கள் கன்க்ளூட் பண்ணிவிட்டு இதை எடுத்து ரைட் பண்ணியிருக்கணும் இது மாதிரி. Do you understand this sum? This is also same method. Example 4.3. அன்பு bought 2 notebook for ₹24. ஸோ அன்பு வந்து 2 notebook வந்து ₹24 வாங்குறாங்க. How much money will be needed to buy 9 such notebook? ஸோ 2 நோட்புக்கோடைய ரேட்டு ₹24னா 9 நோட்புக்கோடைய ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோட்புக் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதோடைய அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சே எஸ் ஆர் நோ? ஸோ தட் இஸ் a direct proportion. What is the formula? x1 divided by y1 is equal to x2 divided by y2. Here taken by x is notebook, y is rupees. Okay, so x1 is 2 divided by y1 is 2 notebook oda rate ₹24. So 24 is equal to x2 9 notebook oda rate எவ்வளோன்றது தான் கேட்டிருக்காங்க. So that is x. Same thing, take cross multiple. 2 into x is equal to 9 into 24. 2 into x is 2x. So multiply that 9 into 24. So 24 into 9. 4 9s are 36. Here 6 balance 3. 2 9s are 18. 18 plus 3 21. 216. So here 2 and x both are multiplying. 2 take opposite side, it is divided. So x equal to 216 divided by 2. So that is cancel the 2 table. Okay, 1 2 is 2, 1 2 is 2, 0 is not included is 2. So that is 0. Okay, so now taken by 16. How many 2s are 16? 8 2s are 16. Okay, so the values of x is 108. Okay, listen that carefully. Anbu bought 2 notebook oda rate ₹24. So 9 notebook oda rate ₹108. Okay, do you understand this? Finally you write that number of notebooks. Next one, amount. So number of notebooks, 2 notebooks oda rate ₹24, 9 notebooks oda rate ₹108. Okay, do you understand? ₹108. Do you understand this sum? Okay students, if anybody have doubt please ask me. In next class we see exercise 4.1. Okay, this is also same direct proportion method. Okay students, thank you to all. Take care.